கேரள மாநிலம் வைக்கத்தில் தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் வைக்கத்தில் தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் இந்த விழாவானது நடைபெறுகிறது. அந்த நேரலை காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வைக்கத்தில் தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த நிகழ்வு குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக முதலமைச்சர் கேரளாவில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே தற்போது பங்கேற்றிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 மாநில முதலமைச்சர்கள், கேரளா மற்றும் தமிழகம் என 2 முதலமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். தந்தை பெரியாருடைய நினைவகம் மற்றும் பெரியார் நூலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி கேரளாவிலே நடைபெறுகிறது. தந்தை பெரியார் எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருந்தாலும் அவரது போராட்டங்களிலே மிகவும் முக்கியமான போராட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது வைக்கம் போராட்டம். காரணம், அந்த ஆலய நுழைவு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் அவர் நடத்தியிருந்தாலும் கூட கேரளாவில் நடத்தியது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகின்றது. எனவே அதனை கொண்டாடக்கூடிய வகையிலே நூற்றாண்டு நிறைவு விழா விஷயமாக இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது. 1924 முதல் 1932 ஆண்டுகளில் கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வைக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே அங்க இருக்கக்கூடிய கோவிலுடைய தெருக்களிலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் உள்ளே வரக்கூடாது, கோவில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நடமாடக்கூடாது என்றெல்லாம் இருந்த அந்த தடையை நீக்க வேண்டும். மனிதனுக்குள் மனிதன், சாதிய பாகுபாடு, தீண்டாமை கொடுமைகள் இந்த நூற்றாண்டிலும் இருப்பதா என பொங்கி எழுந்த தந்தை பெரியார் அவர்கள் அங்கு சென்று ஒரு பெரும் படையை திரட்டி போராட்டத்தை நடத்தினார். எனவே அந்த போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய அலையாக மாறி பிறகு அனைவருக்கும் ஒரு சம உரிமை என்பது கிடைத்தது. எனவே அந்த நினைவை போற்றக்கூடிய வகையிலே தான் 100 ஆண்டை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த நூற்றாண்டு விழா என்பது முன்னெடுக்கப்பட்டு 2 மாநில முதலமைச்சர்களும் தற்போது இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். பெரியார் அவர்கள் போராட்டம் நடத்திய இடத்தில் 70 சென்ட் பரப்பளவிலே நினைவகம் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த நினைவகத்தை புதுப்பிக்க தமிழக அரசு சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது தற்போது அந்த புதுப்பிக்கக்கூடிய பணிகளும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. அவரது வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கக்கூடிய வகையிலே புகைப்பட கண்காட்சியும், நூலகம், பார்வையாளர் மாடும், சிறுவர் பூங்கா உள்ளிட்டவையும் இந்த வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போல மூத்த அமைச்சர் துரைமுருகன், கி வீரமணி அவர்கள், அதே போல செய்தித்துறை அமைச்சர் உள்ளிட்டோரும் தமிழக அரசு சார்பில் அதிகாரிகளோடு பங்கேற்றிருக்கிறார்கள். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. கேரளா மக்களாலும் இந்த நிகழ்வு பெரிய அளவிலே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதனாலே 2 மாநில அரசும் 2 முதலமைச்சர்களும் சேர்ந்தே இந்த நிகழ்வினை தற்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நூற்றாண்டு விழா தொடக்கத்தின் போதும் இதே போன்றதொரு மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்வாக அது கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிலையிலே தற்போது நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெறக்கூடிய நிலையில அங்கு தமிழக முதலமைச்சர் கேரள முதலமைச்சரோடு சேர்ந்து தந்தை பெரியாரினுடைய படத்திற்கு அஞ்சலி செலுத்தி தற்போது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.